கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். முதல் 2 லைன் படிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையின் மன்னா நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மளை விட்டு போனாலும், நம்மளோடு இருக்கிறது எது மாறினாலும், ஒன்றே ஒன்று நம்மை விட்டு பிரியாமலும் அது மாறாமலும் இருக்கும் அப்படின்னா அது தேவனுடைய அன்பும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் கிருபையும் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, பல கேள்விகள் இன்றைக்கு, பல குழப்பங்கள் உங்களுடைய மூளையிலே அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும். ஒன்றே ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைவு கூறும்படிக்காய் நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னவென்றால், தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அந்த கிருபை நாம் தாண்ட முடியாத பாதைகளை தாண்ட வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, அந்த கிருபை சாதிக்க முடியாத ஒரு பலவீன பாண்டமாகிய ஒரு சாதாரண மனுஷிக்கு அந்த கிருபை சாதிக்கவும் வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கிருபை ஒரு மனுஷி வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக குறைவுகள் இருக்கு பாருங்க, அவைகள் எல்லாவற்றையும் அந்த கிருபை ஒரு நாள் நிறைவான அந்த ஆசீர்வாதங்களாய் அது மாற்றி அதற்கு பலன் கொடுக்கும்படி அந்த கிருபை அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உத்தரவாதத்தோடு கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அவருடைய கிருபை ஒன்றே ஒன்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய போதுமானதாய் காணப்படும். அவருடைய கிருபை ஒன்றுதான். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. யார் நம்மளோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்மோடு இப்போ இருக்கிறவங்க மாறுறாங்களோ மாறலையோ, ஆனால் நம்மளை அழைத்த தேவன், அவர் நம்மேல வைத்த கிருபை உண்மையானது. அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த கிருபை நீ தாண்ட முடியாத பாதைகளை தாண்ட வைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த கிருபை நீங்கள் சாதிக்க முடியாத காரியங்களை சாத்தியப்படுத்தவும் சாதிக்கவும் வைக்க போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய வழிகளிலே நடத்தப்பட்ட அற்புதமும் அதிசயங்களும் தெய்வ பிரசன்னமும் இனி 100 மடங்கு அதிகமாய் அதை காணப்போகிறீர்கள். காரணம், அவருடைய பலமுள்ள ஒரு கிருபை நம் வாழ்க்கையில் நமக்குள் இன்றைக்கு மகிமையாய் தரப்பட போகிறது. நான் சொல்கிறேன், சொல்லப்பட்ட சாட்சிகளை காட்டிலும் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அதிக சாட்சிகள், அதிக பிரசன்னத்தின் மகிமையின் வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபையை இதுவரைக்கும் நீங்கள் உணரவில்லை. எப்பயாவது ஏதாவது நியூஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, அவருடைய கிருபை நடத்துது அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் அப்படி இல்லை. அவர் கிருபை, அதை நீங்கள் உணரும்படியாக அந்த கிருபையினுடைய வேல்யூ வருகிற நாட்களில் உனக்கு புரிய வரும். காரணம், உன்னுடைய ஞானமோ உன்னுடைய தகுதியோ உன்னுடைய பணமும் செய்ய முடியாததை அவர் கிருபை உன் வாழ்க்கையில் உன்னை கொண்டு அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கிற உங்களை, கொஞ்சம் பலனோடு இருக்கிற உங்களை, கொஞ்சம் படிப்பறிவோடு இருக்கிற உங்களை, ஒன்றுமே ஒரு வெளி உலக வாழ்க்கையே தெரியாத உங்களை
பேச தெரியாத சில காரியங்களில், அந்த காரியங்களில் உங்களை பாருங்க, கர்த்தர் அவருடைய கிருபை உங்களை அதிசயமாய் நடத்த போகுது. அந்த கிருபை நீங்கள் உணர்வீங்க, எனக்கா இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது, இது நம்ம வாழ்க்கையா, இது என் வாழ்க்கையா, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு டேர்ன் ஓவரை கர்த்தர் கொண்டு வருவார் நான் நினைக்கவே இல்லையே பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களை குறித்தே பலமான சாட்சி வரும்படி, அது நீங்கள் அல்ல, உங்கள் மேல் தேவன் கொடுக்க போகிற கிருபை உங்களை உயர்த்த போகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? ஹல்லேலூயா! எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாமல் இருங்க. அவர் கிருபை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு கடைசியில் சிரிச்சிட்டு சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை இந்த ப்ரேயர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் கிருபை பார்த்து கொள்ளுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சிட்டு ஆமேன் போட்டு வெளியே வாங்கலேன். கர்த்தருடைய கிருபை செய்ய முடியாததை செய்யும், இதுவரை நடக்காதது நடக்கும். அந்த கிருபை பலமான சாட்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே? ஹல்லேலூயா! கிருபை அப்படின்னா என்ன தெரியுமா? ஹல்லேலூயா! தகுதி அற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவுதான் கிருபை எனக்கு அன்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபைனா என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவனுக்கு வழங்கப்படும் ஒரு ஈவு. ஹல்லேலூயா! நான் சொல்கிறேன், தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? ஆண்டவர் அடுத்து என்னை நடத்த போகிற மகிமையின் பாதைக்கு கடுகளவு நான் தகுதி இல்லை. ஓ, அந்த வழிக்கு நாம் போகிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வர, என் குடும்பத்தில் நடக்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க, என் வேலையில் நடக்க, ஊழியத்தில் நடக்க சத்தியமாக எனக்கு தகுதி கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்கள் தலையை அந்த கிருபை உயர்த்தும் அன்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த கிருபை உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்க விரும்புகிறது. அவரை கிருபையை மாத்திரம் நம்ம வாழ்க்கையிலிருந்து இழக்காமல் அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா! நம்மளுடைய லைஃப்பில், நம்மளுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க, நம்ம காலேஜில் இருக்கிறவங்க, நம்ம கொலீக்ஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், ஐயோ நம்ம ஏதாவது பேசினா அவங்க ஏதாவது முகம் சுளிப்போடு நம்மளோடு பேசாமல் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு சிலரெல்லாம் பாருங்க, எல்லாருக்கிட்டையும் அவங்க கிட்ட ஒரு சில காரியங்கள் பிடிக்கிறனாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட நம்ம பழகி கொள்ளுவோம். ஹல்லேலூயா! ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உதவுவாங்கப்பா அப்படின்னுச்சு. ஆமென். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, அவருடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான காரியத்தை உன்னையே அது மாற்றி, அது பாருங்க, நீங்களே நிதானிக்க முடியாத அளவுக்கு அந்த கிருபை உங்களை நிதானிக்க வைத்து ஒரு படி அல்ல, பல படிகள் அல்ல, கர்த்தர் உங்களை கீழே இருக்கிற உங்களை மலையின் மேல் வைத்து அழக பார்க்க விரும்புகிறார். அந்த கிருபை உங்களுடைய பலத்தினால் ஏற முடியாது. ஹல்லேலூயா! பாருங்க, அந்த கிருபை மாத்திரம் என் வாழ்க்கையை விட்டு போகாமல் இருக்கணும்னுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொலீக்ஸ் எல்லாம் நினைக்கிறோம் பாருங்கள், பேசாமல் போயிட போகிறாங்க, முகம் சுழிச்சிட்டு போயிட போகிறாங்க, ஐயோ நம்ம ஐக்கியத்தை விட்டுற போகிறாங்க நினைக்கிறோம்ல. அவங்க நினச்சா நினைக்கட்டுங்க. ஆனால் இந்த கிருபை என் வாழ்க்கையை விட்டு போகாமல் இருக்க மாத்திரம், உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகாமல் இருக்க மாத்திரம் டெய்லி பிரயாசப்படுங்க. நான் விசுவாசித்து சொல்கிறேன், உங்களால் ஒரு படி இன்றைக்கி ஏற முடியாமல் நீங்கள் சபைக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கை என்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருந்து நீங்கள் மேலே வர முடியாத காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மேலே வர மாட்டீங்க,
அந்த பள்ளத்தாக்குக்கும் மேலாக இருக்கிற உயரமான மலைக்கு பலனே இல்லாத உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி வைத்து அந்த பள்ளத்தாக்கை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சொல்ல போகிறீங்க, வருகிற நாட்களில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த பள்ளத்தையே தாண்ட முடியாத இருந்த என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய மலையை தாண்ட வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை என்று நீங்கள் சொல்லும்படியாய் மகிமையான சாட்சி என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், இதை பார்த்து கொண்டிருக்கிற செய்தியை பார்க்கிற சகோதர சகோதரி வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என கண்பானவர்களே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம ஜெபிச்சோம், ஆண்டவரே இந்த ஒத்த கதவை திறந்தா போதும் ஆண்டவரே, இந்த ஒரு கதவை திறங்க ஆண்டவரே, இந்த ஒரு சாட்சியை என் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. இல்ல, கர்த்தர் பல கதவுகளை இன்றைக்கு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வாசல் அல்ல, பல வாசல்கள் இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு குழி அல்ல, ஒரு சிங்க கெபி அல்ல. ஹல்லேலூயா. சிங்க கெபிகளை தாண்டும்படியாய் அவருடைய கிருபை பலமாய் உமேலையும் என் மேலையும் இருக்கிறதுனாலே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதையே தாண்ட வக்கில்லாத உட்கார்ந்து இருந்த என்ன இவ்வளவு கொண்டு வந்தார் என்றால் கர்த்தர் பார்க்க வைப்பார். அது நீ அல்ல, உன் மேல நான் வைத்திருக்கிற அனாதி தீர்மானத்தின் கிருபையே. கிருபை 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 கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கும் ஈவுங்க அந்த கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் அதுக்கு அந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் தகுதி அற்றவள் ஆண்டவரே, தகுதி அற்றவன் சொல்றேங்க. அந்த கிருபை அடுத்து நடக்க வேண்டிய பாதை உனக்கு ஒரு வேளை தெரியாமல், பிரதர் எனக்கு அடுத்து காலை தூக்கிய ஒரு பாதையில் வைக்கிற கூட எனக்கு பலன் இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் தோல்வி, என் வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அவமானம், அவ்வளவு இழிவான பேச்சு, எனக்கு அடுத்து பாதையில் காலை வைக்க விருப்பம் இல்லை, நான் மறிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேங்க, உங்களுக்கு கால்கள் அடுத்து வைக்க பலன் இல்லாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசமாய் நீங்கள் அடுத்து காலை எடுத்து வைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பாதைகளிலே அல்ல, உயர்ந்த மலையின் மேலே ஒரே அடியாய் தாண்டும்படி, திரும்பி பார்க்கும்படி, தேவன் என்னை வழி நடத்தினார் என்று சொல்லி நீ ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உனக்காக சிங்காசனங்களை மலையின் மேல் வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக சிறந்த சிங்காசனத்தை கர்த்தர் மலையின் மேல் அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் எல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தா போதும், இந்த சூழல்ல இருந்து வெளியே வந்தா போதும், இந்த காரியத்தின் பாடிலிருந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்தா போதும். இல்ல இல்ல அல்ல, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை மலையின் மேல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் போட்ட திட்டத்தை விட அவர் எனக்கு கொடுத்த கிருபை மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் வேலையை குறித்து, படிப்பை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஐக்கியத்தை குறித்து, உங்க வீட்டில் நடக்க போற விசேஷ காரியத்தை குறித்து, எதை குறித்தா இருந்தாலும் சரிங்க, நீங்க போட்ட திட்டத்தை விட அவர் திட்டம் மேலானதை உங்களுக்காக செய்ய போகிறது. அவருடைய கிருபை பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறது. அந்த கிருபை இத்தனை நாள் நீங்கள் உணரல, காரணம் நீங்க கண்ட அந்த தோல்விகள். ஆனால் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சத்துரு தோல்வியை கொண்டு வந்தாலோ அந்த கிருபையை, அதனுடைய தரத்தை நீங்கள் பார்க்கும்படி, அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானது என்பதை நீங்கள் உணரும்படி கர்த்தர் சாட்சிகளை எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை கர்த்தர் உங்களுக்காக வெட்கப்படுத்துவாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான நம்ம மாதிரி இருக்கிற பாண்டங்களை தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஏன் இது நடக்கலை, எனக்கு அது நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, நான் ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன், நான் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் நான் திருமணம் செய்தேன், நான் ஏன் இந்த ஆஃபீஸை சூஸ் பண்ணேன், நான் ஏன் இந்த துறையை சூஸ் பண்ணேன்.
பாருங்க, உங்களுடைய ஞானத்துக்கோ உங்களுடைய பலனுக்கோ அது உங்களை விட எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஃபிஷியன்ட் அந்த பேலன்ஸ் பவர் உங்ககிட்ட இல்லாமல் மேபி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அங்கே மற்றவர்களோடு இல்லாத ஒரு கடவுள், ஒரு தேவன் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகுதி இல்லாத உனக்கு அவர் கொடுக்கிற கிருபை எதுக்காக அந்த ப்ரொஃபஷனலில் கொண்டு போனார் என்பது, எதுக்காக கர்த்தர் இந்த காரியங்களிலே உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை அங்கே உன்னுடைய கண்கள் பார்க்கும்படி உன்னை வைத்திருக்கிற இடத்திலேயே ஒரு கிருபை தரமாய் உன்னை உயர்த்த போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாள் நான் வேலைக்கு போகிறேன். நாள் நான் வேலைக்கு, என்னுடைய நேரம், நான் நாள் வேலைக்கு போகும்போது சென்னையில் சிட்டி மீட்டிங் அது ஒரு ஹோட்டலில் நடத்துவாங்க. அப்போது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த கம்பெனியோடைய ரெப்ஸ் வருவாங்க. போயிட்டு முறையாக எனக்கு என்னென்ன தெரியாது, ஒன்றுமே, உள்ளே போயிட்டு உக்காடுற அன்றைக்கி தான் நான் முறையாக உள்ளே போகிறேன். போய் உக்காந்தா அந்த ப்ராடக்டுடைய நேம் கூட எனக்கு தெரியாது. அப்படியே பிளாங்காக போய் உக்காடுற, அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த எல்லா ரெமாஸ்கிட்டையும் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பகிர்ந்து கொள்கிறாங்க, இவங்க என்னத்தை போய் கொடுக்குறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலை. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இங்கே கொண்டு வந்து என்னை உட்கார வைத்துட்டீர் அப்படின்னா, அங்கே வெளியிலேருந்து வந்தவர், தம்பி நீ ஃப்ரெண்டில் வா, வந்துட்டு அறிமுகப்படுத்திட்டு டீட்டெயிலிங் பண்ண அப்படின்றார். எனக்கு அது சொல்லி கொடுத்துருந்தா தானே தெரியும் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க்குன்னே. அப்போ ஒரு ப்ராடக்ட் நேம் கூட தெரியாது. என் பக்கத்தில் இருக்க மேனேஜர் சொன்னார், இல்லை சார் இன்றைக்கி தான் முதல் முறையாக, பரவாயில்லப்பா வந்து பண்ணுப்பா அப்படின்ட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் போயிட்டு பண்ணுறேன், எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க சிரிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு லைன் கூட எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அப்படியே கூனி குறுகி அவமானத்தோடு அன்றைக்கி நைட் 7:30 மணிக்கு கோயம்பேட்டில் வண்டி எடுக்கும்போது, அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்ணில் இருந்து அப்படியே தண்ணீர் வருது. ஆண்டவரே, எனக்கு இது செட் ஆகாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கிருபை எனக்கு கிடையாது, இந்த ஞானம் எனக்கு கிடையாது. ஆனால் நீ போன்னு சொன்னீங்க. ஐம் சாரி ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வேலையை நான் விட்டுடுறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு என் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. முன்னாடி ஒரு கார் போகுது. அன்பானவர்களே, என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. நான் சொல்கிறேன், கிருபை போதும்னா நீங்கள் வந்து அவமானப்படுவீங்களா? நம்ம கொஞ்சம் குறுக்காக பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆமாம், அழும் பொழுது அழாதன்னா அப்போ நீங்கள் அழுதாதான் தெரியும். ஆமேன். நீங்கள் லாஸ்ட் நீங்கள் அழும்போது அழாதன்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கேள்வி கேட்பேன் நான். அப்போது ஆண்டவரே, உங்கள் கிருபை நடத்துனா எதுலையா நடத்தட்டும், நான் அந்த இடத்துல அவமானப்பட்ட ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. பாருங்கள், ஒரே ஒரு வருஷம் கரெக்டாக 1 இயருக்கு மேலே பாருங்கள் நடந்தது. அதே ஹோட்டலில் அதே இடத்துல நான் மறந்துட்டேன். அப்போது எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 7 வருஷம் 8 வருஷம் என் மேலே ஒருத்தன் சீனியர் இருக்கான். அவனுக்கெல்லாம் பாருங்கள் கர்த்தர் அந்த இடத்துல போகும்போது எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். எனக்கே தெரியல அந்த கிருபை வந்தது. அப்போது எல்லாரும் கை தட்டுறாங்க. எனக்கு முதல் பரிசை ஒன்று கொடுக்குறாங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வரும்போது தான் எனக்கு தெரிந்தது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வேலையை விட்டுறணும்னு நினச்சேன். ஆனால் அதே ஹோட்டல், அதே ரூமு, அதே சேரு, அதே டேபிளில் கர்த்தர் எல்லாரும் கைத்தட்டி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுறாங்க. இவங்க தான் வந்து சென்னையில் பெஸ்ட்டுன்றாங்கன்னும் போது நான் நினச்சேன், இது அன்னைக்கு நான் தகுதி இல்லை, இன்றைக்கும் தகுதி இல்லை. ஆனால் ஒரு கிருபை தரம் இல்லாதவனை அந்த இடத்துல தான் உயர்த்தும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் என்னை பெஸ்ட்டாக அங்கே மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த கிருபை நம்மால் முடியாததை சாதிக்க வைக்கும். நம்ம கூட என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னும் போது உங்களுக்கு இப்போ கிண்டலாக தான் இருக்கும். ஆனால் நடக்கும்போது திரும்பி பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த கிருபை ஞானத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு தாண்ட வைத்து உங்களை உயர்த்த போகிறது என்று
கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஞானியை வெட்கப்படுத்துவார். காரணம், ஞானத்தில் குறை உள்ளவனாக கொண்டு வருவதற்காக. ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். யாருக்காக தெரியுமா? உன்னை கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. பலம் உள்ளவனை கர்த்தர் தாழ்த்துவார். யாருக்காக தெரியுமா? உனக்காக, உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மேல வைத்த கிருபை பெரியது. நம்முடைய அழகினால சாதிக்க முடியாதது, நம்முடைய ஞானத்தினால் சாதிக்க முடியாது, நம்முடைய பணத்தினால் சாதிக்க முடியாதது. அவர் கிருபை உனக்காக எனக்காக செய்து முடிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருடைய கண்கள்ல நோவா ஐயாவுக்கு கிருபை கிடைச்சது. இன்னைக்கு சபையாகிய உங்களுக்கு அவருடைய கண்களில் இருந்து கிருபை கடந்து வருவதால் இது வரைக்கும் பார்க்காத ஜெயத்தை நான் எளிதில் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் ஒரே ஒரு ஜெயம் வரணும்னு கேட்டீங்க. கர்த்தர் ஜெயத்தின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்கும்படி பல பெரிய வெற்றியை கர்த்தர் உனக்காக நியமித்து வைத்திருக்கிறார். உன் ஓட்டம் ஜெயமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேங்க, நீ பயப்படுகிற காரியம் அற்புதத்தில் முடிய போகுது. அதுக்கு காரணம் கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பயப்படுறது அற்புதத்தில் முடியும். அது ஒண்ணுமே இருக்காது. காரணம் எதுவும் அல்ல, மருத்துவர்கள் அல்ல, உன்னுடைய காரியங்கள் அல்ல, உன்னுடைய கையின் பிரயாசம் கிடையாது. ஒன்னே ஒன்று, அவர் உன்மேல் வைத்த கிருபை அற்புதத்தில் முடிய போகிறது. பாருங்க, ஜெயமோ கர்த்தரால் வருமா? வசனம் சொல்லுது, மேற்கு தெற்கு வனாந்தரம், இதிலிருந்து ஜெயம் வராதாம். அப்போ எங்கிருந்தாயா வரும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் இருந்து வரும் கிருபை அந்த ஜெயத்தை ஏற்படுத்த போகிறதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 திசையும் திரும்பி பாருங்க பார்க்கலாம். 4 திசையும் பார்த்துட்டு எனக்கு இதிலிருந்து ஜெயம் வராது, நல்லா அப்படியே தூங்குறவங்கள அப்படியே கண்ணு சோட்டுங்க பார்க்கலாம். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் பார்க்குற வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எதுலையும் ஜெயம் வராது. இப்போ நீ நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் பாலைவனம் வனாந்தரம், அங்கேயும் ஜெயம் வராது. ஆனால் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு ஆராதனையில் உன் மேலே இறங்க போகிற கிருபை அது ஜெயத்தை உண்டு பண்ண போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாம் பல பாதைகளை கடந்து வந்துள்ளோம். உண்மையாக சொல்கிறேன், அவருடைய கிருபை நம்ம விட்டு கடுகளவு விலகி இருந்தால் கூட நமக்கு சோழியை முடித்து நம்மளை பாதாளத்தில் படுக்கை போட்டிருப்பான் பிசாஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் கர்த்தர் கிருபை நாம் நிர்மூலமாகாமல் நடத்தியது. ஒருவேளை அந்த கிருபை கடுகளவு நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி இருந்தது வைங்க, பிசாசு நமக்கு சோழியை முடிச்சு பாதாளத்தில் படுக்கையை போட்டிருப்பான். நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆனால் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரிலல்ல. கர்த்தர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னை நடத்தினாரே, இந்த வருஷம் பூரா நடத்தினாரே, நான் அழுதது எனக்கு தானே தெரியும். இந்த வருஷம் பூரா கிருபை தந்தார், ஆமாம் ஒவ்வொரு பாதையிலும் குத்தன முள்ளு எனக்கு தானே தெரியும். இந்த வருஷம் முழுவதும் சம்பாதிக்க வைத்தார், ஆமாம் அங்கே புடுங்க எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், அந்த கிருபையை, அந்த வேல்யூ உனக்கு தெரியலப்பா, அதைத்தான் தேவன் அதை தெரிய பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம் மேலே வைத்த இரக்கத்திற்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. பாருங்க, உங்களுக்கு கொடுக்க போகிற ஜெயம், நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, நீங்கள் வாயை பொத்தி கொள்றீங்களோ இல்லையோ, ஒரு 2 ஸ்டெப்பு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க பின்னாடி போய் வாயை பொத்தி கொள்ள போகிறாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எப்பா, உன்னை விட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கட்டும், உன்னை விட நல்லா சம்பாதிக்கட்டும், உயர்வான போஸ்டிங்கில் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கர்த்தருடைய பெரிதான அந்த கிருபை பாருங்க, உன் கூட இருக்கிறவர்கள் இவனுக்கா அந்த மேனேஜர் அப்ரூவல் பண்ணாரு அப்படின்னு வாயை பொத்தி கொள்ளும்படி கர்த்தரின் கிருபை உயர்த்தும். நம்மால் என்ன தெரியுமா பண்ணோம்? அப்போதான் சில பெண்கள் நடைய குறித்து பைபிள் அழகாக எக்ஸ்ட்ராடனரியாக எழுதியிருக்குதுப்பா.
ஆமென். நம்ம கூட அந்த மாதிரி ஒரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கேட் வாக்கில் நடப்பாங்க, ஒரு நேராக நடப்பாங்க, சிலதுங்க பரப்பிக்கிட்டு நடப்பாங்க, அப்படியே ஒட்டம் அப்படி பண்ணிட்டு நடப்பாங்க. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் பார் பெண்கள் நடைய குறித்து. அங்கே தான் பார்த்தேன், ஓ இத்தனை நடையா, ஒய்யாரமான நடையா, அது கழுத்தை தூக்கினே நடப்பாங்களாம். ஆமென். அவர் எழுதியிருக்கிறாரு, இந்த பெண்கள் நடக்கும்போது ஒரு ஒய்யாரமான ஒரு நடை இருக்கும் பாராம். அல்லேலூயா. அது எப்படி ஒய்யாரமாக நடப்பாங்கன்னு கூட தெரியல, அப்படிலாம் நடக்கும். எப்போ தெரியுமா? அது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எல்லாரும் கை தட்டி சாதிச்சிட்டேன்னும் போது அந்த கழுத்தை தூக்கிக்கும் பரலோகத்துக்கு வரைக்கும். ஆமென். கழுத்தை தட்டி வெட்டி சொல்லணும், கிருபை 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 கிருபை. ஆமென். ஒரே ஒரு நாள் சிக்கன் குழம்பு நல்லா வந்திருக்கும். ஆமென். அதில் அப்பா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை சொல்லலை வெளியே சொல்கிறேன். அவங்க சொல்லும் போது அப்படியே அவங்க கண்ணு சுழட்டும் பாருங்க, அப்படியே அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியெல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் கிருபை கிருபை. அந்த கிருபை உங்களை நடத்தும் என கண்பானவர்களே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை விட்டு மலைகள் விலகினாலும், உன்னை விட்டு பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை மட்டும் மகளே மகனே உன் வாழ்க்கையை விட்டு விலகாது என்று கர்த்தர் 100% அஷ்யூரிட்டியை இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா வாரண்டி கொடுத்தா கூட பாருங்க, அதில் ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சு அப்படின்னா, இதுக்குல வாரண்டி கொடுக்கலங்க, அதுக்கு தாங்க அதில் வாரண்டி கொடுத்தேன் அப்படின்னுவா. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அஷ்யூரிட்டி வாரண்டி, அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு வாக்கு தரார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னை இது வரைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பல முறை நான் இமைப்பொழுது கைவிட்டு இருக்கிறேன். அது ஏனென்றால் உன்னுடைய அன்பின் தரத்தை நான் பார்ப்பதற்காக மட்டுமே, ஆனால் உன்னை கைவிடுவதற்காக நான் அழைக்கவில்லை என்று இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார். உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அதாவது இதுவரைக்கும் கொடுத்தது கிருபை, ஆனால் இப்போ நித்திய கிருபையை கர்த்தர் தருகிறார். கிருபை ஏதாவது ஒரு விஷயத்தில் வேலை செஞ்சுருக்கும். நித்திய கிருபைனா நீ நடக்க போகிற எல்லா நடையிலும், நீ பேச போகிற எல்லா பேச்சிலும், நீ செயல்பட போகிற காரியங்களிலும், நீங்கள் ஜெபிக்க போகிற காரியங்களிலும் நித்திய கிருபை என்றால் எல்லாவற்றிலும் அந்த கிருபை உன்னை நடத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமை பொழுது நான் மறைத்தேன் என்பதை கர்த்தர் ஒப்புக்கொள்றார். கர்த்தர் சொல்றாரு ஹல்லேலூயா. பாருங்க, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் எதுக்காக என்றால் அந்த நித்திய கிருபையுடன் உன்னை நடத்துவதற்காக. அந்த நித்திய கிருபை பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் சம்பூரண ஆசீர்வாதத்தையும் என் வாழ்க்கையில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ்தர் 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஹல்லேலூயா. பைபிளை மூடிக்கோங்க. வெளிப்படுத்தல் தாண்டி எஸ்தர் இல்லைம்மா, எஸ்தர் நடுவுலையே இருக்குது. பைபிளை மூடிக்கோ. பாருங்க, நல்லா கவனிங்க. சூசான் என்கிற ஒரு அரண்மனை இருந்துச்சு. அந்த சூசான் அரண்மனையில் ஒரு யூதர் வாழ்ந்தார். அவர் பேர் மொர்தெக்காய். அவர் ஒரு யூதன். இப்போ பாருங்க, ஒரு பொண்ணு இருந்தாப்புல, சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஆமென். அப்போ அந்த பிள்ளைய மொர்தெக்காய்க்கு ஒரு சிறிய தகப்பன் இருந்தார், அவர் வளர்க்குறார். இப்போ அந்த சிறிய தகப்பனும் வயசாகுது. அப்போது அடுத்து மொர்தெக்காய்க்கு கொஞ்சம் அப்படியே பெரியவர் ஆகும்போது
இந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால் கர்த்தர் அனாதையாக நின்ற இந்த எஸ்தரை, நல்ல கவனிங்க இந்த செய்தியை, அனாதையாக நின்ற அந்த எஸ்தரை இந்த மொர்தெகாய் தன்னுடைய சொந்த பெண்ணாக தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவளுடைய தாய் ஒரு குறிப்பிட்ட வயது வளரும் போதே அந்த தாயின் தகப்பனும் சர்டன் ஏஜ்லேயே எஸ்தருக்கு பெற்றவங்க இறந்து போகிறாங்க. அப்போது இந்த மொர்தெகாய் தத்தெடுத்து வளர்க்கிறார். அவர் என்ன ஒரு தேவனுக்குள்ள ஒரு பயத்தில் இருந்தாரோ அதே பயத்தில் அந்த எஸ்தரையும் தேவனுக்குரிய பயபக்தியிலே வளர்க்கிறார். இப்போ பாருங்க, இந்த எஸ்தர் மொர்தெகாயிடம் வரும்படி கர்த்தருடைய தயவு கிரியை செய்தது. அதே போல இந்த எஸ்தர் இந்த சூசான் அரண்மனையிலே இருக்கும் பொழுது, அரண்மனையில் யார் எஸ்தரை பார்த்தாலும் எஸ்தர் மேலே ஒரு தேவ தயவு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, குறிப்பிட்ட வருடங்கள் கடந்தது. அப்போது இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கும் ராஜாத்தி, அதாவது பாலஸ்தீனிய ராணியாகிய வஸ்தி என்கிற மகளுக்கும் அப்படியே திருமணம் நடைபெற்றது. அப்போது அகாஸ்வேரு ராஜாவாக இந்த வஸ்தி ராணியாக திருமணம் செய்து வாழ்கிறாங்க. அப்போது இந்த வஸ்தி என்கிற இந்த ராஜாத்தி ஆகிய இந்த ராணி ரொம்ப அழகுள்ளவர்களாய் காணப்பட்டிருக்காங்க. நல்ல சௌந்தரியம் உள்ள, ஏன்னா பாலஸ்தீனிய ராணிகள் எப்படி இருப்பாங்க, ஆமென். அதனால் இந்த ராஜாவுக்கு அந்த வஸ்தி என்கிற ராணியை பார்க்கும் போதெல்லாம், ச்சே, யாம் பொண்டாட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறாப்பா, அல்லேலூயா அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்போது ஆனால் இந்த வஸ்தி என்கிற இந்த ராணிக்குள்ள சில சிறந்த சுபாவங்கள் இல்லாதபடியினால் தங்களுடைய குடும்ப இல்லற வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அப்போது ஒரு நாள் அதே சூசான் அரண்மனையில் இந்த வஸ்தி ஸ்திரீகளுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிற, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு, லேடிஸ் மட்டும் வராங்க. இதை பார்த்த இந்த அகாஸ்வேரு ராஜா 7வது நாளில் இவர் ஒரு விருந்தைக்கு ஆயத்தப்படுத்தினார். அதில் யாருன்னா ஆண்கள்லாம் வரட்டும். அங்கே திராட்சரசத்தை வயிறு ஃபுல்லாக ஊற்றி குடிக்கிற ஒரு விருந்து அகாஸ்வேரு ராஜா நடத்துகிறார். இப்போ அந்த விருந்துக்கு ஜனங்கள் எல்லாம், அந்த பிரபுக்கள், இவரோடு இருந்த சில மூத்த தலைவர்கள் எல்லாம் வராங்க. அப்போது இந்த ராஜா அகாஸ்வேரு சொல்கிறாரு, ராணி வஸ்தியினுடைய அழக இந்த பிரபுக்கள் எல்லாம் பார்க்கட்டும், அவளை ராஜாத்தி, அந்த ராணி உடுத்துகிற ராஜ கிரீடத்தை போட்டுக்கொண்டு நடந்து வர சொல்லு, யாம் பொண்டாட்டி எவ்வளவு அழகுள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள் என்பது அரண்மனையை பார்க்கட்டும் அப்படின்றார். இப்போது அந்த பிரபுக்கள் போய் வஸ்திகிட்ட சொல்கிறாங்க, அம்மா ராணியம்மா, இந்த விருந்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் உங்கள் கணவர். வரும் பொழுது ராஜாத்தி உடுத்துகிற அந்த ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவள நீங்கள் அழகாக நடந்து வர்றதை எல்லாம் பார்க்கணுமா, வாங்க அப்படின்னும் போது அந்த பிரதானிகள் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, வஸ்தி இங்கே பாரு, என்னால் வர முடியாது அப்படின்றாங்க. என்னால் வர முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை அகாஸ்வேருனுடைய ராஜாவுடைய காதுக்கு போகுது. அப்படியே அந்த மனுஷனுக்கு ஒரு வெறி வந்தது. அதாவது அந்த நாட்கள்லாம் புருஷன் ஏதாவது சொல்லி ஒரு பொண்டாட்டி ஏதாவது செய்யலை அப்படின்னா அப்படி என்ன பண்ணுவாங்க, மூர்க்க வெறி, பயங்கர வெறி, அதில் ஒரு கட்டளையெல்லாம் பிறப்பிக்கப்படும் அந்த நாட்களில். அல்லேலூயா. அப்போது இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு கோபம் தாங்காமல், நான் ராஜா சொல்லி இந்த ராணி இவளால் ராஜ கிரீடத்தை உடுத்தி கொண்டு என் விருந்துக்கு அவளால் வர முடியாதா அப்படின்ட்டு ஒரு வெறி என்னை அவமானப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த வஸ்தி அகாஸ்வேருவுக்கு கீழ்ப்படியாததினால்
அந்த கட்டளைக்கு மதிக்காததினால் ராஜா வஸ்தியாகிய ராணியாகிய தன் பக்கத்தில் சிங்காசனத்திலே உட்கார வேண்டிய அரண்மனையில் இருந்த வஸ்தியை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியாக பிரிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இதனால் ராணி என்கிற இந்த பதவியிலிருந்து இந்த வஸ்தி நீக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவளுடைய இந்த ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் ஒரு பெஸ்டான பொண்ணுக்கு இந்த ராஜாவுக்கு கொண்டு இந்த பொண்ணை கொடுக்கணும்னுட்டு அங்கே இருக்கிற பிரபுக்கள் பேசுகிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த வஸ்தியை விட சிறந்த குணாதிசயம் உள்ளவள், அழகுள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள், அப்படி ஒரு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தோடு ஒரு பொண்ணை நம்ம சூஸ் பண்ணி தேடுவோம் ராஜாவுக்காக அப்படின்னு தேடினாங்க. அப்போது இனி அவங்க ஒரு கட்டளை எழுதினாங்க. இந்த ராஜா எழுதினார், இனி வஸ்தி என்கிற இந்த ராணி எனக்கு முன்னாடி வரக்கூடாது, நான் இனி பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளை எழுதிட்டு அவர் கீழே சொன்னார், இதை பார்க்குற 127 நாடுகள்லையும், நான் ஆளுகிற தேசம் முழுவதிலும் சிறியோர்லேருந்து பெரியோர்ல வரைக்கும் இருக்கிற பெண்கள் இந்த கணவரை கனம் பண்ணுவார்கள் இதனால் என்று சொல்லி, இதனால் புருஷன் சொல்கிறதுக்கு மனைவி அடங்கி கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை கனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிலே சைன் போட்டு 127 நாடுகளுக்கும் அனுப்பினார். எல்லாரும் இதை பார்த்து சில மதிக்காத மனைவிமார்கள் கணவனை மதிக்கும்படி ஆரம்பித்தனர். இப்போது ராஜாவுக்கு ஃபியூ டேஸ் ஆனாலும் இந்த கோபம் போல. இந்த வஸ்திக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும், திமிரு இருக்கும், அவளை இங்கே உட்கார வச்சு அவளுக்கு என்ன ஒரு ஹெட்வைட் இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ள அந்த வஸ்தியை குறித்து ஒரு எரிச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனாலேயே இந்த ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர்கள் என் மனைவியாக வரக்கூடாது என்பதை இந்த ராஜா அகாஸ்வேரு தன் மூளையில் ஏற்றிக்கொள்கிறார். ஏன்னா சாதாரணமானவர்கள் அதுக்கு வரும்பொழுது அந்த தரம், ராணி என்கிற ஒரு தரம் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த அகாஸ்வேரு தன் இருதயத்தில் அந்த காரியங்களுக்காக இவர்கள் கொண்டு வருகிற பெண்ணெல்லாம் பார்த்தாலும் அவர் சூஸ் பண்ணாமல் அமைதியாய் காணப்படுறார். ஏன்னா ஒரு நாள் இவங்களும் இவளை மாறிடுவாங்களோ என்பதற்காக. அப்போது இந்த ராஜாவின் உக்கிரமும் கோபம், வஸ்தியை குறித்த அந்த எண்ணம் இவருக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அரண்மனையில் இருக்கிற பிரபுக்களுக்கு தெரிய வரும் பொழுது, ரூபவதியாக இருக்கிற பெண்ணை ராஜாவுக்கு நம்ம தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குழு, அதுக்கு ஒரு ஆளை அரண்மனையில் சூசானில் நியமிக்கிறார் அகாஸ்வேரு ராஜா, கீழே இருக்கிற பிரபுக்களும். அப்போ இதுக்காக ஏகா என்கிற ஒரு நபரை சூஸ் பண்ணுறாங்க. ராஜாவுக்கு சிறந்த துணையை இவர் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகா அப்படிங்கிறவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த சூசான் அரண்மனையில் வைத்தாங்க. இப்போ அதிலே இந்த எஸ்தர் அந்த அரண்மனையிலே வளர்ந்தாங்க பாருங்க. அப்போ வரைக்கும் ஒரு மொர்தேக்காய்க்கு மாத்திரம் கண்கள் மாத்திரம் கடவுள் அந்த கிருபையும் தயவும் கிடைக்கும் பண்ணும்படி வைத்தார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஏகா என்கிற இந்த பொறுப்பை கொடுத்தவர் எஸ்தரை பார்க்கும் பொழுது தேவன் இந்த ஏகாவினுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவும் கிடைக்கும்படி பண்ணார். காரணம், அந்த எஸ்தர் மேலே தேவன் கொடுத்த அளவில்லாத கிருபை அது வரைக்கும் புரிய ஆரம்பிக்கல. ஆனால் ஒரு நாள் அந்த நித்திய கிருபை எஸ்தர் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஆரம்பிக்க துவங்கியது. அதைத்தான் உங்களுக்கு இன்றும் நல்லா கவனிங்க. அப்போது அந்த ஏகாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிது. இப்போது பாருங்க, ராஜா அகாஸ்வேருடைய கண்களில் எஸ்தரை பார்க்கும் பொழுது ஒரு அன்பு அவர் மேலே கடந்து வந்து, ஒரு தயவு வந்து, she will be a perfect choice for my kingdom அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவை எடுத்து அவர் இவர்களோடு அகாஸ்வேரு இவளை திருமணம் செய்து கொள்ளும்படி பாருங்க
அனாதையாக ஒரு நாள் யாருமே இல்லாத ரோட்டில் இருந்த அவங்க ஒரு நாள் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்கிற அந்த ராணி என்கிற ராஜாங்கம் கிடைக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். இதுக்கு காரணம் என்னவென்றால் விலையேற பெற்ற கிருபை. ஆமென். நான் கர்த்தர் இந்த காரியங்களை காண்பித்தார். சில ஸ்திரீகளுடைய கழுத்துக்கள் கர்த்தருடைய அலங்காரம் பண்ணுகிற தரிசனங்களை எனக்கு காண்பித்தார். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அலங்காரம் பண்ணி உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்க, அரண்மனையில் வைக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, அனாதையாக இருந்தவளுக்கு மொர்தேக்காயின் கண்களில் கிருபையும் தயவும் கிடைக்க பண்ணினார். அடுத்து அரண்மனையில் இருந்த ஏகா என்கிற அதிகாரி கண்களில் தயவும் கிருபையும் கிடைக்க பண்ணினார். அடுத்து சூசான் அரண்மனையில் இருக்கிற எல்லா பிரபுக்கள் கண்களிலும் எஸ்தருக்கு தயவும் கிருபையும் கிடைக்க பண்ணினார். அடுத்து அகாஸ்வேரு ராஜா கண்களிலும் இரக்கமும் தயவும் கிருபையும் கிடைக்க பண்ணினார். கர்த்தருடைய கிருபை சாதாரணமாக அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத நின்ன ஒரு பொண்ணுக்கு கிருபை வரும் என்றால் அவர் வளருவாள். அடுத்து நித்திய கிருபை வரும் என்றால் அவள் உயர்த்தப்படுவாள். எத்தனை பேர் இன்னைக்கு அனாதையான ஸ்தானத்தில் நின்னீங்களோ? உங்களை கிருபை நடத்தியது, ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் வெளியில் நடத்தப்பட போகிறதல்ல, அரண்மனைக்குள் நித்திய கிருபையுடன் வளர்க்கப்பட போகிறீர்கள், உயர்த்தப்பட போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விலையேற பெற்ற கிருபை தயவையும் மேன்மையும் சிறந்த ஆசீர்வாதத்தையும் இந்த எஸ்தர் ராஜாவுக்கு கொண்டு வந்தது. அன்பானவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு இது நடக்குமா? ஐயோ, இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா? இந்த சிறந்த காரியங்களை கர்த்தர் தருவாரா? நான் சொல்றேன், சூழல் செய்யாது, ஆனால் அவர் கிருபை செய்து முடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் குடும்பத்தை கிருபை நடத்தி கொண்டே இருக்கும். அது இனி நிறுத்தப்பட போகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எது நடக்குமோ அதை சிறந்தபடி கர்த்தர் செய்வார். அந்த கிருபை நடத்தும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என் மகன் வாழ்க்கையில் உங்கள் கிருபை நடத்தட்டும், என் மகன் வாழ்க்கையில் உங்கள் கிருபை நடத்தட்டும். அந்த கிருபையை அவனும் புரிந்து கொள்ள சர்டன் ஞானத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க ஒரு நாள் அந்த கிருபையின் தரத்தை உணர்ந்து கொள்ளும். சத்தியம். ஹல்லேலூயா. அவரின் கிருபை சிறந்த நன்மைகளையும் சிறந்த ஜெயத்தையும் அடுத்து எஸ்தர் ராஜாத்துக்கு கொண்டு வந்து கொண்டே இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு எப்படி? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். நான் சொல்றேன், இந்த கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும். நீங்கள் பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இந்த கர்த்தரையே ஒரு மனுஷன் நம்பி இருந்தாள். ரெண்டாவது, கர்த்தரையே நம்பி காத்திருந்தாள். மூன்றாவது, கர்த்தரை தேட பிரியமாயிருந்தாள். அந்த கிருபை சூழும், விட்டு விலகாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பைபிளை கீழே வைத்துக்கோங்க. கர்த்தரை நம்பி இருந்தாள், கர்த்தரை நம்பி காத்திருந்தாள், அவள் செய்யணும்னு. மூணாவது, கர்த்தரை தேட பிரியமாயிருந்தாள். அவனை கிருபை சூழும், அவனை கிருபை சூழ்ந்து ஒரு பிரசரம் நடத்தும். அதான் எலிசாவை சுற்றிலும் மலை சுற்றிலும் காணப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது. அப்போது, ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை சூழணும், இந்த மூணுத்துக்கும் நான் உண்மையாக இருப்பேன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. யூதா தேசத்தில்
அமத்சியா என்கிற ஒரு ராஜா ஒருத்தர் ராஜாங்கத்தில் கிங்காக உக்காந்தார். யூதா தேசத்தை அரசாண்டார். ஒரு நாள் வந்தது, அவரை ஜனங்க கொலை செய்து போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அமத்சியா செத்ததுனால அவருடைய பையனாகிய உசியாவை 16 வயசு இருக்கும் பொழுது சிங்காசனத்தில் கொண்டு வந்து அவரை உட்கார வச்சாங்க. அவர் சிங்காசனத்தில் உட்காரும் போது 16 வயசு. அவர் 52 வருஷம் யூதா தேசத்தை மன்னராக ஆட்சி செய்து ஆண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் அதில் அவருடைய தாயின் பெயர் எக்கோலியாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பைபிள் இந்த ஒரு 2 வார்த்தையை மென்ஷன் பண்ணது என்னன்னா, தன் தகப்பன் இந்த அமத்சியா நடந்த வழிகளைப் போல இந்த உசியா என்கிற அவருடைய மகனும் கர்த்தர் பார்வைக்கு பிரியமாய் நடந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்போ இன்னொன்று சொல்லுது, இந்த உசியா தேவனை தேட ஆசையாயிருந்தாராம். ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை நம்பி காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் பொழுது தான் கிருபை சூழும், இல்லைன்னா சூழாது. அப்போது இந்த உசியா தன்னுடைய அப்பா நடந்த வழியில் நடக்க தன் இருதயத்தை சாய்த்தார். கடவுளை டெய்லி தேடுறதுக்கு ஆசையாக இருந்தாராம். இன்னைக்கு நான் பைபிள் படிக்க போகிறேன், என்ன வார்த்தை எனக்கு வரும்னு, கடவுள் என் கூட என்ன பேச இருக்கிறார்னு ஒரு தர்ஸ்டி, ஒரு தாகம், ஒரு ஆவிக்குரிய தாகம் இந்த உசியாவுக்கு அதிகமானதை கர்த்தர் பார்த்தார். அப்போது தேவன் பார்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உசியா கர்த்தரை தேட 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 அந்த நித்திய கிருபை உள்ள வேலை செய்ய ஆரம்பித்ததுனால என்னென்ன காரியங்களை நன்மையாய் செய்தாரோ எல்லாத்தையும் கர்த்தர் அப்ரூவல் பண்ணார். ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங் எல்லாத்தையும். அப்போது வேதம் சொல்லுது, உசியா கர்த்தரை தேட தேட கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் கர்த்தரை தேடினபடியினால் அவன் காரியம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பெலிஸ்தியர் என்கிற கூட்டம், அரபியர் என்கிற ஒரு கூட்டம், மெகூனியர் என்கிற ஒரு கூட்டம். இந்த பெலிஸ்தியர், அரபியர், மெகூனியர் பெரிய கூட்டம். இதெல்லாம் சாதாரணமாக இந்த உசியா ராஜா வெல்ல கர்த்தர் உசியாவுக்கு துணை நின்றார்னு பைபிள் சொல்லுது. இதுதான் நித்திய கிருபை வேலை செய்யும் பொழுது சத்துருக்களுடைய பலத்தை எல்லாம் பார்க்காது, கர்த்தர் உன்னை ஜெயக்கொடி ஏற்றி மலையின் மேல் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்து இந்த அம்மோனியர் உசியாவுக்கு பெரிய பெரிய காணிக்கைகளை அவன் சிங்காசனத்தை தேடி கொண்டு வரும்படி கர்த்தர் வைத்தார். அடுத்து அவருடைய பெயர், அமத்சியாவுடைய பெயர் ரீச் ஆனதுக்கு விட இந்த உசியாவனுடைய பெயர் யூதா தேசத்தில் இருந்து எகிப்தினுடைய எல்லை மட்டும் இவன் கீர்த்தி பரவியது. கர்த்தர் அப்படி செய்தார்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தரை தேட 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 கிருபை சூழ என்னென்னலாம் நடக்கும்னா, அந்த கிருபை சத்துருக்களை அழித்தது, அந்த கிருபை கணங்களை கொண்டு வந்தது, அந்த கிருபை எகிப்தின் எல்லை வரைக்கும் பேர் போகும்படி உயர்த்தியது. அந்த கிருபை சாதாரணமாக பலவீனமான பாண்டமாக இருந்த அவரை ஒரு பலன் வாய்ந்த பாத்திரமாய் மாற்றியது. அப்போ என்னன்னா, அவரை தேடணும். அப்போது நித்திய கிருபை இன்னைக்கு உனக்கு தர்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ அவருடைய தேட தேட அந்த கிருபை உங்களை நடத்தும். அவருடைய கரம் உங்கள் பாதைகளில் தாங்கி நடத்த போகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்னைக்கு அவர் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. எனவே நீ பயப்படாத, நீ தேவன் இடத்தில் கிருபை பெற்ற ஒரு ஜனம்.
ஸோ உண்மை உள்ளவனாய் இரு. ஏன்னா உண்மை உள்ளவனை அந்த கிருபை சூழும். துன்மார்க்கனுக்கு தாங்க அநேக வேதனைகள் உண்டு, உண்மையானவனுக்கு அந்த கிருபை சூழும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னார் என்றால், நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய மகன் சவுல் இடம் இருந்து நான் அவனுக்கு கொடுத்த கிருபையை அவன் விலக்கி போட்டுட்டான்பா என்று ஆண்டவர் ரொம்ப இருதயம் உடைந்து நாத்தான் தீர்க்கதரிசி கிட்ட தாவீது கிட்ட சொல்லும்படி தீர்க்க தரிசன வார்த்தையை நாத்தான் வாயில வைத்து தாவீதோடு கர்த்தர் பேசினார். அதாவது, என் மகன் சவுலை என் கிருபையை கொடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சேன், என் கிருபையை அவன் தள்ளிட்டு அவன் போயிட்டான்ப்பா என்று சொல்லி தேவன் தாவீதோடு தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். அப்போது இவன் கிருபையை இழந்து போனதுக்குரிய முக்கிய காரணம் என்னன்னா, முதல்ல அவன் கீழ்ப்படியாமை, ரெண்டாவது தேவனை தேடாத ஒரு காரியம், மூன்றாவது பொறாமையினால் கொலைவெறி ஆவி பிடித்த காரியம், நாலாவது கர்த்தரை நம்பாமல் சூனியக்காரிகளை நம்பினது, ஐந்தாவது அவன் தீட்டானத காரியத்தை உடன்படிக்கை பண்ணி அவங்களோடு ராத்திரி புசித்து தங்கினது போன்ற இந்த காரியத்தினால இந்த கிருபை எனக்கு வேணான்னு சொல்லி விலக்கி போட்டுட்டு போயிட்டான்ப்பா. அப்படிலாம் நான் உன் பிள்ளைகளுக்கும் நான் பண்ணிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மனதுருகி நாத்தான் மூலமாய் இந்த தாவீது ராஜாவோடு பேசினார். நல்லா கவனிங்க. அப்போ இந்த துன்மார்க்க ஜீவியம் கிருபை வருகிற நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான் பிசாஸ். ஆமென். தெளிலால எங்கேயோ இருந்தவளுக்கு போக வேண்டிய அவளை சாத்தான் அந்த தெளிலால கரத்தை பிடிச்சி சிம்சோன் கிட்ட கொண்டு வந்து விட்டான். ஆமென். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு ஊரில் படுத்துட்டு பல ஜெயத்தை பெற்ற அவர் சாத்தான் தெளிலாளுடைய மடியில் வந்து படுக்கும்படி சிம்சோனை வைத்தான். பாருங்க, தேவன் அவருடைய கிருபை எப்போ விலகும் நம்மளை விட்டு அப்படின்னா, நம்ம அவருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணும் பொழுது. இதே சாலமோன் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தும் பொழுது பயபக்தியாக கதறாப்புல 22,000 மாடுகளை கர்த்தருடைய சபைக்காக கொண்டு பலி கொடுக்கும் போது, ஆண்டவரே நீர் வாக்கினால் சொன்னீர், கரத்தினால் நிறைவேற்றினீர் அப்படின்னும் போது கிருபை சூழ்ந்திருந்ததில்ல. இப்போ அந்த பேச்சு இப்போ எங்கே போச்சு? இப்போ அந்த துதி எங்கே போச்சு? அந்த கர்த்தருக்காய் கொடுத்த சர்வாங்க பலி எங்கே போச்சு? எல்லாமே நடந்தது, ஆனால் கர்த்தருக்கு அல்ல, அசுத்த ஆவிகளுக்கு. ஆமென். அப்போ இந்த சவுல் ராஜாவை விட்டு என் கிருபை போயிருச்சேன்னு யார் அவன் ஃபீல் பண்ணானோ இல்லையோ, ஆண்டவர் ஃபீல் பண்ணி தாவீதோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரோடும் கூட தான் இருதயத்தில் இருக்கிறத பேச மாட்டார். நீ என்ன கேள்வி கேட்குறியோ அதை பேசுவார், உனக்கு என்ன புரியலையோ அதை சொல்லுவார், உனக்கு எது நடக்கணுமோ அதை என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை சொல்லுவார். ஆனால் அவர் உடைகிற காரியம் என்பது எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஏன்னா அந்த கிருபையினுடைய வேல்யூ யாருக்கு தெரியுமோ அவங்களோடு போய், இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, அந்த ஆத்மா அந்த மாதிரி பண்ணிருச்சேன்னு பல முறை தேவன் என்னோடு கூட ஒவ்வொருவரையும் குறித்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் அப்போ தான் வியந்து பார்ப்பேன், நம்மடா அழுது இது பண்ணல, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசுவோம், இவரும் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து பேசுவார். அல்லேலூயா. நான் பக்கத்தில் இருந்து அந்த காரியங்களை தேவனிடத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், அந்த கிருபை அது உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு
என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், என் மேலே அவர் வைத்த கிருபை பெருசுன்னு சொன்னார். என் ஜீவனை பார்க்கலும் கிருபை தான் நல்லதுன்னு சொன்னார். எனக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியதுன்னு சொன்னார். அதனால தான் தாவீதோடு கூட வந்த ஆண்டவர் உடஞ்சி போன, அவர் உடையிறாரு, இவர் பேசினார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு என்னன்னா, இந்த தாவீது ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து, நாத்தானை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பாருங்க, தீர்க்கதரிசி, நான் கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு அரண்மனைக்குள்ள சுகபோக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிரசனம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி அப்படியே ஸ்க்ரீன்களை மூடி அந்த திரைகளின் நடுவிலே இருக்குதே, அவருக்காக ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னும் போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், தீர்க்கதரிசிகளை நம்ம ஆஃபன் செகண்டாக வச்சுக்கணும் நம்புறதில். அந்த இடத்துல எலியா, அந்த இடத்துல சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியே ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறார். இந்த இடத்துல நாத்தான் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு. உன் இருதயத்தில் இருக்கிறபடி கட்டுப்பா சபையை அப்படின்ட்டார். தேவ சித்தம் அதெல்லாம். அப்போது ராத்திரி தூங்க போகும்போது நாத்தான் எழுப்பி, ஆண்டவர், ஏய், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, என் பையனை கட்ட சொல்லி நான் உனக்கு சொன்னேன்னா, போய் கரெக்டாக போய் ப்ராஃபஸியை வர அவள் கட்ட வேணாம், அதுக்கு பதிலாக அந்த நித்திய கிருபை மூலமாக அவன் சந்ததிகள் மூலமாக நான் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன். அவன் பாரு, ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த என் பையன் தாவீதை இன்றைக்கி நான் என் சிங்காசனத்தில் உட்கார வச்சு அவர் எல்லா சத்துருக்களையும் நான் நிர்மூலமாக்கி பூமியிலே பெரியவர்களுக்கு இருக்கிற ஒரு நாமத்தை என் பையனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், போய் சொல்லுன்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை நாத்தான் தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது அப்படியே சிங்காசனத்தை விட்டு இறங்கி 2 கால்களையும் முடக்கி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே, இது வரைக்கும் என்னை நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சொன்னார், என் வீடு எம்மாத்திரம், என் வீடு இன்னைக்கு அந்த கிருபை வரலனா ஆடுகள் படுத்து கிடக்கும் பாரு, அங்கே என் பையன், என் பசங்க, என் பொண்டாட்டி அங்கே கடந்து இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த என்ன, எங்கள் அப்பா சூஸ் பண்ணாத என்ன, எங்கள் அம்மா விட்டுட்டு போன என்ன, என் சகோதரர்கள் என்னை அரவணைக்காத என்ன, ஆடு பின்னாடி போன என்ன, இன்னைக்கு சிங்காசனத்தை கொடுத்து உக்கார வச்சிருக்கீங்களே, இதுக்கு நானும் என் பின்வர சந்ததியும் எம்மாத்திரம். எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, கோலியாத்தை கொன்னது நான் இல்லை, உங்கள் கிருபை. அல்லேலூயா. பள்ளத்தாக்குல ஜெயத்தோடு நடந்தது நான் இல்லை, உங்கள் கிருபை. பெலிஸ்தருடைய 200 நுனித்தோள்களை வெட்டினது நான் இல்லை, உங்கள் கிருபை. கோலியாத்தினுடைய சகோதரர்களை அப்படியாக அரக்கர்களை கொன்று போட்டது நான் இல்லை, உங்கள் கிருபை. பெலிஸ்தர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், என்னென்ன கானானியர்கள் எல்லாரையும் அப்படியாக தோல்வி அடையும்படி வைத்தீரே, சத்தியமாக சொல்கிறேன், அது நான் இல்லை, உங்கள் கிருபை எனக்கு நல்லா தெரியும் டாடி. எனவே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், கர்த்தர் செய்த நன்மையை திரும்பி பார்த்து சொன்னார், இது வரையும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அதனால தாங்க அந்த கிருபை அந்த மனுஷனை சூழ்ந்தது. அதனால தான் அந்த மனுஷனை கிருபை சூழ்ந்து நடத்தி மேன்மையான ஒரு முடிவை தந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு 4 காசு பணம் வந்துட்டா நம்ம கர்த்தரை மறக்கிறோம். கொஞ்சம் சரீர சுகம் வந்துச்சுன்னா கர்த்தரை மறந்துடுறோம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுக்கும் போது, பிள்ளை வந்துருச்சு, சபைக்கு எப்படி விரதர் வரணும், சபையை மறந்துடுறோம். கர்த்தரை கனப்படுத்துறதை மறக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மறக்கிற நீ அவர் கொடுத்த கிருபை அன்னைக்கு இல்லைன்னா உன்னால் வாழவே முடியாது. எனவே துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை கிருபை விலகிறதுனால், ஆனால் உண்மை உள்ளவனை கிருபை சூழும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது தேவ கிருபை உன்னைய அற்புதமாய் நடத்த போகுது. தேவ கிருபை உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறது. நீ கீழாகாமல் மேலாவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவ கிருபை தகுதி இல்லாத ஒன்றை கடக்க வைக்கும்,
தாண்ட வைக்கும், மேற்கொள்ள வைக்கும், உயர்த்தும், கனமும் படுத்தும்.